கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 103 சங்கீதம் 17 கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும், அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்வதாக நாம் வாசிக்கிறோம். நாம் இன்றும் நிலை நிற்கிறோம் என்றால் தேவனுடைய மிகப்பெரிய கிருபை. நிர்மூலமானவர்கள் மத்தியிலே நம்மை நினைத்தருளி இருக்கிறார். நமக்கு பாராட்டின கிருபை மிகவும் பெரியது. ஏனென்றால் நம் தகுதியில்லாத நம்மை தகுதிப்படுத்தி அவர் கிருபை பாராட்டி வருகிறார். அவர் நம் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கி நம்மை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் அவர் முடிசூட்டி இருக்கிறார் என்று அதே சங்கீதத்திலே நாம் வாசிக்கிறோம். அவர் நம்மேல் பாராட்டின கிருபை எவ்வளவு பெரியதென்றால், பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாய் இருக்கிறதோ அதே போல அவருக்கு பயப்படுகிறவர்களாகிய நம்மேலே அவருடைய கிருபை அவ்வளவு பெரியதாக இருக்கிறதாம். தேவன் நமக்கு இவ்வளவு பெரிய கிருபை பாராட்டுவதற்கு நாம் எவ்விதத்திலும் தகுதியானவர்கள் அல்ல. ஏனென்றால் நம்மை உருவாக்கினவர் நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார். நம்மை அவர் மண்ணென்று நினைவு கூறுகிறாராம். நம்முடைய நாட்களை புல்லுக்கு ஒப்பான நாட்களாகவே பார்க்கிறார். அந்த புல்லின் மேலே காற்று வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று என்று நாம் தொடர்ந்து அந்த சங்கீதத்திலே வாசிக்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட நம்மை புல்லை போல நினைவுறுகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை காற்று, எத்தனை போராட்டங்கள், எத்தனை சேதங்கள், நாம் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்றுப்போன சூழ்நிலைகள் எல்லாம் இருந்தது. ஆனால் இவைகளின் மத்தியிலே நாம் நிர்மூலமாகாதபடி தேவன் நம்மேல் வைத்த கிருபை மிகவும் பெரியதாகவே இருந்தது. நம்முடைய அடையாளங்களையும் நம்முடைய அற்புதங்களையும் சத்ரு எவ்வளவோ அழிக்க பார்த்தான். நாம் அடையாளம் இல்லாமற் போக அழிக்க பார்த்த அவனுடைய மத்தியிலே நம்மை அவனுக்கு அடையாளமாக தேவன் வைத்தாரே, அதை நினைத்து ஒவ்வொரு நாளும் தெய்வ வார்த்தைக்கு நாம் பயந்தவர்களாய், நம்மை அர்ப்பணிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். பவுலுடைய வாழ்க்கையில் அவர் சொல்லும் பொழுது, நான் நிற்கிறது தெய்வ கிருபை என்று சொல்லுகிறார். அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் நிற்பதும் நாம் ஓடுவதும் நமக்கு தேவன் உழைக்க தந்த நல்ல கிருபைகளுக்காய் நாம் தேவனை ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். அவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய அதிசயமான கிருபைகளை விளங்க பண்ணுகிறார். மிகுந்த கிருபைகளை தருகிறாராம். அருமையான கிருபை என்று சங்கீதக்காரன் அவருடைய கிருபையை அதிகமாய் வர்ணிப்பதை நாம் பார்க்கலாம். காலைதோறும் கர்த்தருடைய கிருபை புதிதாகவே இருக்கிறது, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த நல்ல கிருபையை நாம் பற்றி கொள்ள வேண்டுமென்றால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மிடத்திலே இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட பயம் நம் மத்தியிலே இருக்கும் பொழுது தேவன் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அவருடைய கிருபையையும் நன்மையும் சுதந்திரிக்க செய்ய அவர் போதுமானவர். ஏனென்றால் அவர் தலைமுறைகளின் தேவனாகவே இருக்கிறார். நாம் கர்த்தருடைய கிருபையின் கீழே இருக்கிறோம். நாம் ஒவ்வொரு நாளும் தெய்வ சமூகத்திலே அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபை என் மேலே இருக்கிறது, நான் கிருபையின் கீழாய் இருக்கிறேன், கிருபைக்கு உள்ளே நான் இருப்பதினாலே சத்துரு என்னை தொட முடியாது. ஏனென்றால் என்னை தொட நினைக்கிற சத்துரு முதலாவது தேவன் வைத்த கிருபையில்தான் கை வைக்க முடியும். ஆகவே தேவன் தம்முடைய கிருபையை கொண்டு நம்மை பாதுகாப்பாரானால் நாம் கர்த்தருக்கு பயந்து ஜீவிக்கும் பொழுது சத்துரு நம்மை தொடுவதற்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஆகவே நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அவருடைய கிருபை நம்மேலே இருக்கிறது. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அனாதியாக இருக்கிறது. ஆகவே நாம் கர்த்தருக்கு பயந்த கிரியைகளை செய்வோம், அவரை பற்றி கொள்ளுவோம். ஆமேன். ஜெபம். பிதாவாகிய தேவனே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன். கிருபை உன்னை விட்டு விலகாது என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டவரே, நாங்கள் நிர்மூலமாகாமல் உடைய கிருபையின் நிழலிலே நாங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். இது நீர் எங்கள் மேல் வைத்த மிகப்பெரிய மனதுருக்கம். இப்பொழுதும் உனக்கு பயந்து உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே உடைய கிருபை சூழ்ந்து கொள்வதாக காத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபங்கேலும் நல்ல பிதாவே, ஆமேன்.